नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनाधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ओम ஸ்கந்தோபனிஷத்து நாம் சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சி இன்னைக்கு பார்ப்போம். தியஜேத் அஞ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜயேத். தியஜேத் அஞ்ஞான நிர்மால்யம், அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய மாலையை தியஜேத் நிர்மால்யம் செய்க, கழட்டி போட்டுட்டு சோகம் பாவேன பூஜையேத் சோகம் பாவனையில் பூஜை செய்க அப்படின்றது தான் இதனுடைய நேரடி அர்த்தம். இதனுடைய ஒரு சுருக்கமாக அது சொல்லுவோம். தியஜேத்னாக்கா விடுதல், தியாஜ்யம் தான் தியாகம் அப்படின்னு வருது. இந்த தியாகம் செய்க, எதை தியாகம் செய்ய சொல்கிறாரு? அஞ்ஞானத்தை தியாகம் பண்ணுங்கிறார். எப்படி? நிர்மால்யம் மாலா, நிர்மால்யங்கிறது தேவதாவுக்கு நம்ம மாலைகளை போடுறோம். அதிகாலையில் மறுபடியும் ஸ்நானம் பண்ணி அவருக்கு பூஜைகள்லாம் ஆரம்பிக்கும் பொழுது நேற்று போட்ட அலங்கார மாலைகள்லாம் எடுத்துகிறோம் இல்லையா, அது நிர்மால்யங்கிறோம். அதுபோல் நாம் சரீரம்னு சொல்லக்கூடிய என்னமா பார்த்துட்டோம். இந்த இந்த பஞ்ச கோஷங்களால் ஆகிய மாலைகளை நம்ம அணிஞ்சிக்கிட்டே போகிறோம். அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்று சொல்லக்கூடியதை 5 மாலைகளை நாம் சுமந்துக்கிட்டு போகிறோம். இதெல்லாம் கழட்டி போட்டு இருந்துட்டு, இது எப்படி நீ கழட்டி போடுவேன்னு சோகம் பாவையேத், அந்த பரபிரம்மம்னு சொல்லக்கூடிய பரோட்சதையா அப்படின்னு பேர். அந்தன்னு சொல்லும்போது பரோட்சமாயிடும். அந்தன்னா படர்கை சொல், அவன் அது அப்படின்னு சொல்லக்கூடிய படர்கையார். இது அகம்னா அது தன்னிலையார். நீங்களாம் எனக்கு முன்னிலை, தன்னிலை, முன்னிலை, படர்கை. இப்போ சஹ அப்படின்னு சொன்னால் அது படர்கை. அவன் அப்படின்னா அவன் என்ன படர்கை, நீன்னா முன்னிலை. அகம்னா தன்னிலை. அப்போ படர்கையும் தன்னிலையும் ஒன்றா ஆகுமா? படர்கையில் இருக்கிறது நீ இல்லைல்ல, அதனால தான் நான் அவன்னு சொல்கிறேன். இப்போ படர்கையில் இருக்கக்கூடியது எப்படி தன்னிலையாக மாறும்? மாறாது. இப்போ தத்துங்கிறது படர்கை, துவம்ங்கிறது உங்களுடைய தன்னிலை. இது ரெண்டையும் ஐக்கியப்படுத்தணும்னா எப்படி ஐக்கியப்படுத்துறது? அந்த இந்த தேவதத்தன், சோகம் தேவதத்தன், சோயம் தேவதத்தன் என்ற லட்சணத்தை நம்ம பயன்படுத்தணும். அந்த தேவதத்தன் அது படர்கை. யார்? 3 வயசில் பார்த்த 5 வயசில் விளையாடின தேவதத்தன், அவன் படர்கையில் இருக்கிறான். இங்கே ஒருத்தன் இருக்கிறான். இப்போ இவன் 70 வயசு ஆள், தாடி மீசுமே சுருக்க முகத்தோடு இருக்கிறான். இவனும் தேவதத்தன்கிறான். அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன். அப்போ இவன்னு சொல்லும்போது அது நமக்கு முன்னிலை ஆயிடுது. அது படர்கையாக இருக்குது. நம்ம படர்கையும் முன்னிலையும் நீக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம்? அந்த குழந்தை தேவனை விட்டுடுறோம், இவனையும் விட்டுடுறோம், தேவதத்தன் தான் எடுத்துக்கிறோம். ஓ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இந்த தேவதத்தான் தேவதத்தன்னா அந்த தேவதத்தன் இல்லாமல் போயிடுவான். அந்த தேசகால தேவதத்தன், இந்த தேசகால தேவதத்தன் நீங்கள் நீக்கிற மாதிரி நீங்களும் அந்த இந்த என்று சொல்லக்கூடிய அது நான் என்று சொல்லக்கூடிய ரெண்டையும், அதுதான் நான், நானே அது அப்படின்னு சொல்லணும். அந்த தேவதத்தான் இவன் தேசன்ற மாதிரி அவன் கேட்குறான், நீயாடா அந்த தேவதத்தன்? அந்த தேவன் தான் இந்த தேவதத்தன் அவன் சொல்லுவான்ல. அப்போ ச அகம். அப்போ சரீரத்தை ரெண்டுத்தையும் அவன் விட்டுட்டான்.
அந்த சரீரத்தை விட்டு இந்த இதை விட்டான். அப்போ சரீரத்தை விடுறது தான் தியஜேத் நிர்மால்யம், அஞ்ஞானம் நிர்மால்யம். அதை நீ விட்டு விட்டு அந்த இந்த அந்த பரந்துபட்ட சர்வ வியாபகமுடைய அழியாத மாறாத அக்ஷரம் பிரம்மம் அகமஸ்மி நானே என்று நாம் சொல்வது பேர் சோகம். ச அகம், அகம் சக நானே அவன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஹம்ச ஹம்ச சோகம், ஹம்ச சோகம். இப்போ நம்ம சுவாசமாக இந்த மாதிரி தான் சவுண்டு கொடுக்குது. ஹம்ச சோகம், உள்ளே போகும்பொழுது ஹம்ச, வெளியே வரும்போது சோகம். இது பேர் சோகம் பாவனை, ஹம்ச பாவனை. ஹம்ச சோகம் என்று சொல்வது அது ஒரு பாவனை. என்ன பாவனை? அவன் தான் நான், நான் தான் அவன். அந்த குழந்தை தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன் அப்படின்னு நமக்கு எப்படி மற்றவங்களுக்கு சொல்கிறோமோ அதே அளவுக்கு படர்கையையும் தன்னிலையையும் ஒருவன் தள்ள வேண்டியதை தள்ளிவிட்டு விட வேண்டியதை விட்டுவிட்டு விடாததை பிடிச்சிக்கணும். அப்போ விட்டு விடாத லட்சணம், பாகத்யாக லட்சணம், ஜக அஜகல் லட்சணம் என்று சொல்லக்கூடிய இலக்கண விதிப்படி விட்டுவிடாத லட்சணம் என்ற முறையில் அது செய்வதை தான் தியஜேத் அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேத். நீ உன்னையே பூஜித்திரு, தன்னையே அச்சிருந்தான்னு திருமூலர் சொல்கிறார் இல்லையா. அபேத தர்சனம் ஞானம், அபேத தர்சனம் ஞானம் தியானம் நிர்விஷயம் மனஹ. இது பார்க்கல இல்லையா? சரி, ஞானம் ஞானம்னு சொல்கிறாங்களே, அவர் ஞானி வராரு பாருங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களை சொல்கிறாங்க பாருங்க ஞானி வராரு. ஏன்? ஞானம் இருப்பதனால அவர் ஞானி, தனம் இருப்பதனால தனவான், ஞானம் இருப்பதனால ஞானவான். இவன் தன்னை ஞானின்னு சொல்கிறான், மற்றவங்களாம் ஞானிங்கிறாங்க. அவர் ஞானம் உடையதனால் அவர் ஞானிங்க. ஞானம்னா என்னங்க அதை சொல்லுங்க அப்படின்னு. ஞானம்னா அறிவுங்க அப்படின்னு. எந்த அறிவு சொல்கிறீங்க? எத்தனையோ அறிவு உலகத்தில் இருக்குது இல்லை? வானசாஸ்திரமும் அறிவு, ஜோதிட சாஸ்திரம் ஒரு அறிவு, மருத்துவ சாஸ்திரம் ஒரு அறிவு, அப்புறம் இலக்கியம் கலை கல்வி இதெல்லாம் கூட நிறைய பேர் அறிவு அறிவுன்னு சொல்லிக்கிறாங்க. கற்பனையாக கதை எழுதுறதெல்லாம் அறிவுங்கிறாங்க. அது எப்படிங்க அறிவில் சேரும்? புதுசாக என்ன சொல்ல போகிறேன்? அவன் பயந்து விட்டான் அப்படின்னு, இதில் என்ன புதுசு? அவன் மயங்கி விட்டான், அதில் என்ன புதுசு இருக்குது? கவிதை கதையிலெல்லாம் ஒன்றுமே இல்லை. கரும்பை பிழிஞ்சிட்டு சாரை கொட்டிட்டு பின்னாக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் ஞானம்னு சொல்லணும். இப்போ ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா அபேத தர்சனம் ஞானம். அண்டர்லைன் பண்ணிக்கணும். அபேத தர்சனம் ஞானம். வானத்தில் 2 நிலா தெரியுதுங்க அப்படின்னு, அது பேத தர்சனம். 2 நிலா எப்படி இருக்க முடியும்? 2த்துல எது உண்மை எது பொய் அதுவும் தெரியாது. 2 தெரியுதுங்க, எது உண்மைன்னு தெரியல அப்படின்னு. அவனுக்கு கண்ணு முன்னாடியே ஒரு தூண் நிற்குது, 2 தூண் நிற்குது, அவனுக்கு எது உண்மை தெரியல. நேராக போய் முட்டிக்கிறான், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா நல்லா நெத்தியில் புடைச்ச அளவு வீங்கிடுச்சு. அது பேத தரிசனம். ஏன் அவனுக்கு 2 தூண் தெரிஞ்சது? உள்ளுக்குள்ளே ஏதோ மயக்க பொருளை அவன் போட்டான். உள்ள மயக்க பொருள் அஞ்ஞானங்கிற மயக்கம் இருந்ததுன்னா, மோகம் இருந்தால் உலகம் 2ஆக தான் தெரியும். இப்படி 2ஆக தெரியுதுன்னு விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு. இது விருப்புன்னு நினச்சி போவான், கடைசியில் வெறுப்பார், தூணில் முட்டிக்கிட்டு புடைச்சிச்சு. இது வெறுப்புன்னு சொல்லலாம், இன்னொருத்த அதை எடுத்துகிட்டு போயிடுவான். அடடா நம்ம விட்டுட்டோமே, பட போச்சே அப்படின்னு. இப்படி வாழ்க்கை முழுக்க பேத தரிசனம். பேத தரிசனம் புதுசாக நமக்கு வரப்போகிறதில்ல. எல்லா உயிர்களுக்கும் பேத தரிசனம் இன்பில்ட், உள்ளார்ந்ததாக இருக்கிறது. என்னென்ன பேதம் இருக்குது? பஞ்ச பேதங்கள்னு சொல்கிறாங்க. ஜட பேதம், பாட்டில் வேறு, இந்த பெஞ்ச் வேறு, இது ஜடம் இது ஜடம், ஜட பேதம், ஜட ஜீவ பேதம், உயிருடையது உயிரற்றது, அறிவுடையது அறிவற்றதுங்கிற பேதம், ஜீவ பேதம், அறிவுடையவனும் இன்னொரு அறிவுடையவங்க வேறங்கிறான். அப்புறம் ஜீவ ஜட பேதம், ஈஸ்வர ஜட பேதம், இறைவன் வேற உலகம் வேற. அப்புறம் ஜீவ ஈஸ்வர பேதம்,
இறைவன் வேற நான் வேற, இப்படி பஞ்ச பேதங்கள். இதுதானே பேதம். இந்த பேதத்துக்கு ஏதாவது ஞானம் வேணுமா? இதுக்கு ஏதாவது ஞானம் வேணுமா? குரங்கு, பசு, மாடு எல்லாமே இந்த 5 பேதத்தில் தான் இருக்குது. அது கேட்டு பசு கேட்ட நீ அந்த பசு நீ இது பண்ண யாரை பார்த்து சொல்கிற? நான் கறவை பசு, அது மட்டம். என் கொம்பு எவ்வளோ பருசு, அவன் கொம்பு எவ்வளோ பாரு. அப்போ பசுவே சொல்லுது நான் வேற, அந்த பசு வேறன்னு. நீ நானும் ஒன்றானா ஆளப்பாரு அப்படின்னா. நீ அந்த புல்லை ஒன்றுன்னா அதுவும் நானும் வேறு. இந்த புல்லும் அந்த புல்லும் வேற வேற. உன்னை படைச்சவன வேற வேற அப்படின்னு. பசுக்களுக்கே பேத ஞானம் இருக்குது. பேத ஞானத்தை சொல்கிறதுக்காக வேதம் இருக்குது. ஒருத்தன் ஞானம்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? எனக்கு பேத ஞானம் இருக்குது சார், வேற்றுமை அறிவு இருக்கிறதுன்னு. அது அறிவிலடா, அது முட்டாள்னு அர்த்தம். எல்லாம் ஒன்றுங்கிறது தான் அபேத ஞானம். அது பேர் தான் ஞானம். எல்லாம் ஒன்றுன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எல்லாம் வேற வேறையாக தானே தெரியுது. நீ புலன்களில் பார்த்தேன்னா வேற வேறு தெரியுதா? நீ பயன்படுத்துகிற பிரமாணம், நீ புலன்களை பிரமாணமாக பயன்படுத்தி அதில் பார்த்தா பேத ஞானம் தான் காட்டும். புலன்களுடைய டிசைனே அப்படி தான், ரெண்டாக காட்டுறதுக்கு தான் வச்சுருக்குது. அந்த கண்ணாடி போட்டு போனால் 2 தெரியும். அப்புறம் நீங்கள் ஏன் இப்போ கண்ணாடி 2 போகிற கண்ணாடி போட்டுட்டு அப்போ போய் பள்ளத்தில் போய் விழுந்துடுறீங்க, ரோடு நடுவில் நிற்கிறீங்க பிளாட்ஃபார்ம்ட்டு. இனி ரெட்டை கண்ணாடியில் போட்டுட்ருக்கிறீங்க. 2 கண்ணை ஒன்றெல்லாம் பார்க்கணும். கணக்கில் கண்கள் 2 ஆனாலும் காட்சியில் ஒன்றே ஒன்று. அது அபேத தரிசனம் நமக்கு வேணும். கண்கள் 2 இருக்கலாம், ஆனால் காட்சி ஒன்று தானே இருக்கணும். அப்போ புத்தி மனசும் உலகத்தை 2 காட்டணும். இந்த விவேகம்ன்ற தெளிவில் நாம் ஒன்று தானே பார்க்கணும். அந்த ஒன்றை பார்ப்பது பேர் ஞானம். அபேத தரிசனம் ஞானம், பேத தரிசனம் அஜ்ஞானம். எப்படி அழகாக முதல் லைனில் அஞ்ஞானத்தை நம்ம தூக்கி போட்டுட்டு சோகம் பாவனையில் இருந்துட்டு ஞானம் வந்துடுச்சாங்கிறத சர்ச் பண்ணுறதுக்கு வேற்றுமை உணர்வு இருக்குதா? உன்னிடம் வேற்றுமை இருக்குதா? இறைவனுக்கு உனக்கு வேற்றுமை இருக்குதா? அங்கேயும் இருக்கக்கூடாது. வேற்றுமை இருந்தால் என்ன ஆகும்? துவைதம் பயஹேதுங்கிறாங்க. 2வது இருந்தால் பயம் வரும். அப்போது அபேத தரிசனனுக்கு பயமே கிடையாது. அன்புக்கு பஞ்சமா அப்படின்னு கேட்பான். சில பேர் ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க, முகத்தில் எப்பவும் சோகம் இருக்குது, உணவு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, மெலிஞ்சிடுறாங்க. ஏன் இப்படி முகத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு சோகமாகவே இருக்குது, சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு அம்மா அப்படி ரொம்ப காலம் சுவாமி இன்றைக்கி தான் நான் முதல்ல சிரிக்கிறேன், எனக்கு பெரிய ஒரு விடுதலை கிடைச்சா மாதிரி இருக்குது. சிரிப்பு தன்கிட்டே வச்சுக்கிட்டு முதல் சிரிச்சுட்டு அவன் வெக்கமாகி போச்சு, நம்மளால் சிரிக்க முடியும்னு. உண்மையில அவங்க சிரிச்சிட்டாங்க. துக்கம் கவ்வி இருக்குது அவங்களுக்கு முகத்தில். அது எதனால்? அன்பு நமக்கு இல்லைங்கிறது தானே. சிறு வயசுலேருந்தே வேற ஒரு வீட்டில் வளர்ந்து அவங்க மிச்ச மீதியெல்லாம் கொடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க சொன்ன வேலையெல்லாம் செய்துட்டு அவங்கெல்லாம் அந்தஸ்தெல்லாம் நீங்கள் பார்த்து சிண்ட்ரெல்லா கதையை படிச்சிருப்பீங்களே, அங்கே சிண்ட்ரெல்லாக்கு என்னெல்லாம் நடந்தது. அந்த மற்ற மீன் பெண்களும் அரண்மனைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, நீ வேலைக்காரி இருந்துட்டு போ, சமையல் பண்ணிட்டு வச்சுட்டு அப்படின்னு தான் அவங்கள துரத்திட்டு அனுப்பிடுவாங்க. அப்புறம் அவளுக்கு எப்படியோ ஒரு சான்ஸ் கிடச்சி அந்த ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிட்டா. அபேத ஞானம் வந்துடுச்சு. இல்லைன்னா அவளுக்கு பேத ஞானத்தில் இருப்பாள். ஆஃப்டர் ஆல் ஐ எம் சிண்ட்ரெல்லா. இவங்கெல்லாம் ஒரிஜினல் டாட்டர்ஸ், நான் வளர்ப்பு பெண் அப்படின்னு அந்த ஒரு வருத்தம் இருந்துகிட்டு இருக்குமில்ல. இந்த வளர்ப்பு பெண்ணுங்கிற ஒரு உணர்வு, வளர்ப்பு மகன்கிற உணர்வு கர்ணனுக்கு எவ்வளோ வாட்டுதல் கொடுத்துச்சு. இதை நம்ம எண்ணி பார்க்கும்பொழுது அபேத தரிசனத்தை நாம் விட்டுட்டோமா? நம்ம இல்லை, பேத தரிசனத்தை விட்டுட்டு அபேதத்தில் இருக்கிறோமாங்கிறதுக்கு நமக்கு என்ன அடையாளம்? எல்லாம் ஒன்றா தெரியணும். நிலாவை பார்த்தா ஒன்றா இருக்கணும் அப்படின்னு. ஒன்றா தெரியணும்னு அர்த்தம் விருப்பெருப்பு இல்லாமல் பார்த்தோம்னா ஒன்றாக தான் இருக்கும். விருப்பெருப்போடு பார்த்தோம்னா இது வேண்டாம் இது வேணும்ன்றோம். இப்போ விருப்பெருப்பு இல்லாத ஒரு கண்ணாடி போட்டு பாருங்கள், மேலே கீழே, சொர்க்கம் நரகம், வீடு வெளி, நண்பர் பகைவர், வெற்றி தோல்வி, எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? வேற்றுமை தெரியுது இல்லை? ஏங்க உங்களுக்கு சுகத்துக்கும் வேத்தி ஏற்றுறேன் அப்படின்னா என்னங்க? சுகமாக எப்படி இருக்கும், துக்கம் எப்படி இருக்குங்க? உங்களுக்கு வேற்றுமையே தெரியாதா? வெற்றி தோல்வினா உங்களுக்கு வேற்றுமை தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் உங்களுக்கு தெரியக்கூடாது.
வெற்றியும் தோல்வியும் சமமாக பார்க்கணும், லாபமும் நஷ்டமும் சமமாக பார்க்கணும், சுகமும் துக்கமும் சமமாக பார்க்கணும். இந்த 3 தான், வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், லாபம் அலாபம், ஜெயம் அஜயம், சுகம் துக்கம். இந்த 2மே மனுஷனை கலக்குது, அப்படியே கலங்கிடுறான். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தால் இந்த 2த்துல கலங்கிடுவான். இந்த 2த்துல ஏதாவது வந்துருமோன்னு பயப்படுறான். இதுக்கு ஒரு ஆங்ஸைட்டி, எப்போ இது வரும் அப்படின்னு. நமக்கு சுகம் வருங்கிறது சொன்ன உடனே ஆங்ஸைட்டி அவனுக்கு, அப்படியே தாங்க முடியல. துக்கம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே டிப்ரெஷன். இந்த ஆங்ஸைட்டி டிஸ்ப்ரெஷன் ஏதோ நோய் நினைக்காதீங்க, அன்றாட எல்லாரும் அனுபவிக்கிறது தான். இது துவைதத்தில் தான் வருது. துவைதங்கிறது பஞ்சத்வைதத்தை நான் சொல்லலை, பஞ்சபேதத்தை சொல்லலை. பஞ்சபேதம் எப்போ வரும்? விருப்பு வெறுப்பு இல்லாத போது. உங்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாத போனால் உங்களுக்கு ஜடத்துக்கு வித்தியாசம் தெரியுமா? உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? இப்போ வித்தியாசம் தெரியாமல் சாப்பிட்ருவீங்களா? லட்டும் கல்லையும் கொடுத்துட்டோம், கூழாங்கல்ல லட்டும் பக்கம் பக்கம் வச்சுருக்கு, ஒரே கலரில் சாப்பிடுவீங்களா? உணர்வில் அறிவில் தெரியும். அப்போ நல்லா லட்டு தான் சாப்பிடுவோம், கல் எடுத்து உடைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். நட் கிராக்கிங். இந்த அபேத ஞானம் வந்ததுக்கு நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நமக்கு இதெல்லாம் உபனிஷத் சொல்கிறத அப்படியே மனசில் வச்சுக்காம உங்களை தற்சோதனை செய்து பாருங்கள். அபேத தர்சனம் ஞானம். இப்போ தியானம்னா என்னன்னு கேட்டால் நிர்விஷய மனக. இந்த மனதில் ஒரு விஷயம் இருக்கக்கூடாதான், அது பேர் தியானமா. நிர்விஷயம். விஷயம்னா என்னங்க? விஷயங்கிறது எப்போ விஷயி இருந்தால் தான் விஷயம் இருக்கும். நம்ம வெளியே இருக்கக்கூடிய பொருளெல்லாம் விஷயம்னு சொல்கிறோம். கண்ணுக்கு விஷயம் என்ன? நிறங்கள் ரூபங்கள். காதுக்கு விஷயம் என்ன? சப்தம். நாக்குக்கு விஷயம் என்ன? அறுசுவை. இப்படி விஷயங்களெல்லாம் இருக்குது. இந்த விஷயங்களால் உண்டாக்கப்பட்ட எண்ணங்கள் தான் நம் மனசில் ஆக்கிரமிப்பில் இருக்குது. இப்போ இந்த ஜடப்பொருள் தான் விஷயமா நமக்கு? ஒரு ஜீவனம் தானே விஷயம். 5 புலன்களுக்கு வேண்டிய விஷயங்களும் ஒரு ஆள்கிட்ட இருக்குல்ல. குழந்தை ஸ்கூல்லேருந்து வந்த உடனே 5 புலனுக்கும் விஷயம் இருக்குதா இல்லையா? அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை நம்ம தொட்டு அந்த விஷயமா அவன் இருக்கிறான். எப்படா அந்த சட்டை கட்டிட்டு அவன் தூக்கி மடியில் வச்சுக்குவோம் அப்படின்னு அந்த குழந்தைய ஸ்கூல்லேருந்து வந்து, அது எல்கேஜி படிச்சுட்டு இருக்கு. அந்த விஷயம் நமக்கு 5 புலனுக்கு விஷயமா இருக்குது. சுவை தருது. அது சாப்பிட்டு கை அளாவிய கூழ், அது மிச்சம் இருந்ததுன்னா அதை நம்ம விட மாட்டோம். அதே இது கை கழுவிட்டு குட்ரா கையென்று வாயில் வச்சு சப்பிடுவோம், சாக்லேட் மாதிரி. அப்புறம் முத்தமிட்டு தொடு உணர்ச்சியை நம்ம பகிர்ந்துக்கிறோம், கட்டி அணைச்சி கொஞ்சிறோம். அப்புறம் வாசனை மோந்து பார்க்குறோம். காலையில் போட்ட அந்த பவுடர் வாசனை இன்னும் இருக்குதுடா அந்த குழந்தை. அந்த பால் வாடை கூட இருக்கும் அந்த குழந்தைக்கு. அவன் போயிட்டா கூட அந்த துணியை எடுத்து மோந்து பார்த்தோம்னா பால் வாடை இருக்கிறது பார்க்கணும். இப்படி 5 விஷயங்களாக மனிதர்களும் இருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் தான் விஷயமாக உள்ளே போய் உள்ள பெரிய சூறாவளி உண்டாக்குறாங்க. இந்த குழந்தை இன்னைக்கு அவனுக்கு வந்து சமாதானத்தை கொடுத்துருது. ஆனால் எத்தனையோ உலகத்தில் இருக்கிற ஜீவர்கள் எல்லாம், மனிதர்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே போயிட்டோம்னா சூறாவளியை உண்டாக்குறாங்க. அவங்களுடைய எண்ணம் வந்துடுதுன்னா நிம்மதி டப்புன்னு போயிடும். நிம்மதி தரக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு ஒரு ஆளை நம்ம மனசில் நடிச்சோம்னா அவர் நெடுநேரம் நிற்க மாட்டேங்கிறாங்க. உடனடியாக இடித்து தள்ளிட்டு நமக்கு துக்கம் தரக்கூடிய ஒரு ஆளுடைய உருவம் தான் முன்னாடி நிற்குது. ஏன்னா ஒரு பொருளோட மற்றெல்லாம் சேர்ந்துருக்குது. ஒரு நண்பரை மனசில் கொண்டு வந்து சுகமாக நினைக்கிறோன்னு வைங்க, உடனடியாக அந்த நண்பருக்கு மனைவி இருப்பாங்க, அடுத்து தம்பி இருப்பார், அப்பா இருப்பான், மாமா இருப்பான், அவங்க கூட வந்து நிற்பாங்க. இதுதான் மருந்து சாப்பிடும்போது குறைமை நினைக்கக்கூடாதுன்னு. அப்போ நல்லதே நினைத்தாலும் கூட அங்கே துக்கம் வந்து கூட வந்து ஒட்டிக்கிறத பார்க்குறோம். இதுதான் விஷயங்கள். மனதில் விஷயம்னு சொன்னால் என்ன? நீங்கள் இதை பற்றி சொன்னால் அது ஒரு விஷயம் கிடையாது. உபனிஷத்தை பற்றி மனசில் நீச்சுன்னா அது விஷயமா? சோகம் பாவனையில் இருக்கிறது வந்து ஒரு விஷயமா? அது நிர்விஷயம். இப்போ விஷயம்னா என்ன நினைக்கணும்? இந்த மனதிலே அந்நியருக்கு இடமில்லை. கேட் போட்டிருக்காங்க, வாகனங்கள் நிறுத்தக்கூடாது. இங்கே நம்ம வாகனங்கள் நிறுத்தக்கூடாது.
இங்கே இங்கே அந்நியர்கள் உள்ளே பிரவேசம் இல்லை. ஒரு ஏதாவது சிக்னேச்சர் ஏதாவது போட்டுட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு உள்ளே வரலாமான்னு? நோ பாஸ்வேர்ட், நோ பேசேஜ் அப்படின்னு நம்ம எப்போ இந்த மண்டைக்குள்ள அந்நியர்களை சேர்க்கும்போது அது விஷயம். யார் மனதிலே அந்நியர்களை பற்றிய சிந்தனைகள் இல்லையோ அவன் ஆனந்தத்தில் இருக்கிறான். ஆனந்தத்தை குலைப்பதற்கு அந்நியர்கள் உள்ளே வராங்க. அந்நியர்களுக்கு இடம் தர வேண்டாம். தியானம் நிர்விஷயம் மனக. எந்த மனதிலே விஷயமற்று இருக்கிறதோ அது பேர் தியானம். அப்போ தியானத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். ஆமாம், நீங்கள் சமைக்கலாம், புஸ்தகம் படிக்கலாம், பகவத்கீதை கேட்கலாம், அறுசுவை உண்டி பண்ணலாம், இயற்கை காட்சியை ரசிக்கலாம், நாயோட கொஞ்சலாம், எந்த ஒன்றா நீங்கள் செய்யுங்க. மனிதர்களோடும் இருக்கலாம், ஆனால் விஷயம் இருக்கக்கூடாது. விஷயங்கிறது மதிப்பீடு தான். ஸ்நானம் மனோமலத்யாக சௌஷம் இந்திரிய நிக்கிரக. அப்புறம் இவங்க கொஞ்சம் அப்போது குளிக்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க, தியானம்னா சொல்லிட்டீங்க, பார்க்கறதுன்னா என்னன்னு சொல்லிட்டீங்க, அபேத தர்சனம்ட்டீங்க. தியானம்னான்னு கேட்டிங்கன்னா விஷயமில்லாத மனம், யாரையும் உள்ளே போட்டுக்கிட்டு யோசிக்காத மனம். சில பேர் அவங்கள தண்டிக்கணும்னாக்கா நேரடியாக தண்டிக்க முடியாது, இங்கே தண்டிச்சுட்டே இருப்பாங்க, சூடு வைப்பாங்க, அடிப்பாங்க, கொல்லுவாங்க. ஒருத்தர் சொன்னால் அவர் தலையை கொண்டு போய் செவரில் முட்டலாம் போல இருந்தது. அப்படி செய்யலை அவர். ஆனால் மனசில் அந்த ஆள் நினச்சி வந்து உங்களுக்கெல்லாம் அடையாளம் தெரிஞ்சிருச்சு போல்றது. எனக்கு அது மறக்க முடியல. ஸ்நானம் என்றது என்ன? அவர் என்ன பண்ணுறாருன்னா மனோமல தியாகம், மனதில் இருக்கக்கூடிய சோகத்தை நீக்குவது தான். சோகங்கிறதுன்றது என்ன? சோகம் சோஷதி அப்படின்னு தமிழில் சோகங்கிறோம். அசோஷியான் அன்ப சோஷத்வம் அப்படின்னு சொல்கிறாலே, அந்த மனக்கவலை தான் அழுக்கு. மனக்கவலை மாற்றல் அரிதுன்றார். மனக்கவலையை நாம் விடுவது தான் குளியல். தினமும் காலையில் குளிக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் மனசை முதல்ல குளிப்பாட்டுங்க. மனமே, ஆர் யூ க்ளீன்? நான் இப்போ உடம்பு க்ளீன் பண்ண போகிறேன், நீ முதல்ல க்ளீனாக அப்படின்னு. மனதில் சோகம் பற்றி இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, காமம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன், மைண்டை முதல்ல பாருங்கள். எழுந்து முடிச்ச உடனே இப்போ நான் குளிக்க போகிறேன், முதல்ல நீ குளி. என்ன? என்னுடைய மலத்தை நீக்கிவிடு. உன் மனமே உன் மலதை நீக்கு. ஸ்நானம் மனோ மல தியாகம், மனத்திலிருந்து மலத்தை தியாகம் செய்வது தான் குளியல்ங்கிறாங்க. குளிக்காமல் நீங்கள் போகலாம், மனசில் மலம் இருக்க வேண்டாம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல், மீதெல்லாம் ஆரவாரம், ஆகுல நீரப்பிற. சௌஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மனசு அப்படி குளிச்சிட்டிங்க, வெளியே ஏதாவது உடம்பு கிளம்பி க்ளீன் பண்ணலாம், அதாவது செய்யலாமா? பல் தேய்க்கலாமா? பாத்திரம் கீத்திரம் கழுவலாமா? துணி துவைக்கலாமா? அது செய்யலாம். சௌஷங்கிறார். இந்த பாக்ய ஆந்திர சௌஷம், பாக்ய சௌஷம். சௌஷம்னா சுத்தம் பண்ணுறது. அப்படி ஏதாவது இருந்தால் இந்திரிய நிகிரகம், இந்த புலன்களை கழுவி சுத்தமாகவே. நாக்கை கழுவுன்றாங்கல்ல, நாக்கை வசம்பு போட்டு தேய்ங்கிறேன். இந்த இந்திரியங்களை நம்ம சுத்தம் பண்ண வேண்டியது. இப்போ கண்ணாடி க்ளீன் பண்ணுறதுன்னு அர்த்தம் கிடையாது. கண்களே சுத்தத்தை பாரு, நல்லதான் தான் பார்க்குறியா? பத்ரம் கர்ணேபி சுருணியாம தேவா. தேவர்களே, என் காதுகள் மங்களத்தையே கேட்பதாக இருக்கட்டும். பத்ரம் கர்ணேபி சுருணியாம, கர்ணங்கள் எல்லாம், காதுகள் எல்லாம், சுருணியோமி கேட்கட்டும். பத்ரம், புலன்கள் ஐந்துமே அறிவுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இன்பத்துக்காக பயன்படுத்துகிறோம். ஒன்றுக்கு பயன்படுத்த வேற ஒன்றுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். நாம் எதுக்காக ஒரு நல்ல பர்பஸ்க்கு நம்ம வாங்கி கொடுப்போம், அவங்க வீட்டில் போய் பார்த்தா அது வேற ஒரு பர்பஸ்க்கு பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஒரு காஸ்ட்லி ப்ரஷ், அது 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிடுவோம். அது வாட்டர் கலருக்குன்னே கொடுத்துருக்குறாங்க, சாஃப்ட் ஹேர். நீங்கள் வரைங்கன்னு கொடுத்துருக்குறோம். அப்புறம் வாங்கிட்டு போயிருக்கார். வரைவாரான்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டரில் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணுறாரு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது சார்.
அப்படின்னும் போது ஒரு இந்திரியத்தை ஒன்றுக்கு கொடுத்தா அந்த கருவியை வேற ஒன்றுத்துக்கு பயன்படுத்தும் போது பயன்படுத்துகிற தப்பு கிடையாது. அதுக்கு ஏகப்பட்ட பிரஷ் இருக்குது, இதையா பயன்படுத்துவாங்க? இப்போ அறிவு கருவியை இன்ப கருவியாக பயன்படுத்தாதே, அது பேர் சௌஷம்ங்கிறாங்க. சௌஷம் இந்திரிய நிக்கிரகம். ஆத்மபோதம் தத்துவபோதத்தில் எவ்வளோ சொல்லியிருக்குது. இந்த உபனிஷத்து சொல்கிற விஷயமே வேறு மாதிரி இருக்குது. ஏதாவது குடிக்கலாங்களா அதுவும் கேட்குது. இதை குளிக்கிறத பற்றி சொல்லிட்டீங்க, துடைக்கிறது க்ளீனிங்லாம் சொல்லிட்டீங்க. தாகமாக இருக்குது, எதாவது குடிக்கட்டுமா சார் அப்படின்னு நீங்கள்லாம் கேட்குறீங்க. நீங்கள் பிபேத் பிரம்மாமிருதம் சொல்லுங்கள். பிரம்மாமிருதம் பிபேத். குடிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா பிரம்ம அமிர்தத்தை, பிரம்ம ஆனந்தத்தை, தன் சுகத்தை முதல்ல குடிங்க, அப்புறம் தண்ணி குடிங்க. பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னை குடித்து கொண்டிருக்கிறேனா, பிரம்மா குடிப்பது என்று இருந்தால் நீ பிரம்மத்தை பிபரே ராமரசம். குடிக்கணும்னு வந்துன்னா ராமரசத்தை குடிங்க. ரமதே இது ராமக. தண்ணில் திளைத்திருந்தால் அது பேர் ராமன்னு பேர். ராமனுக்கு இன்பம் வேணும்னா அவன் எங்கேயும் கிடைக்கலாம் போகிறதில்லை, யாருக்கும் ஃபோன் போட்டு கூப்பிட்றதில்ல. ஏன் அப்படி செய்யுதுன்னா அவர் எப்பவுமே தண்ணியிலே இன்பமாக இருக்கிறார். தன்னை எறிந்து இன்பமுற, தன்னை யாருன்னு கண்டுபிடிச்சதுனால இருக்கிறார். அவர் பேர் ராமன்னு பேர். அவருக்கு தசரதா பிறந்ததுனால அந்த ராமனுக்கும் அதே பேர் வச்சுட்டாங்க. அந்த குழந்தைக்கு கௌசல்யா பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? தண்ணிலே இன்பம் இருக்கின்ற பேரை வச்சுடுவோன்னு ராமன் வச்சுட்டாங்க. இல்லை, ராமன் பேர் தான் ராமன் நினச்சிக்காதீங்க. ரமதே, அந்த ரமணீயம் தான் இங்கே ராமனாக பிறந்திருக்கிறான். பிரம்மாமிருதம் பிபேத். சரி, சாப்பிட்றதுக்கு அதுக்காவது ஏதாவது நாங்கள் சிறுகளை செய்யட்டுமா அப்படின்னு. பைக்ஷம் ஆஸ்ரயேத் தேக ரக்ஷனே. தேகத்தை காப்பாற்றும் அளவுக்கு தேக ரக்ஷனே. பைக்ஷியம் ஆசிரியே, பிச்சை எடுத்து சாப்பிட்டுங்க. போப்பா, இந்த வேதாந்தமே வேண்டாம். குளிக்கிறது கேட்டால் மாற்றி சொல்கிறார், குடிக்கிறது கேட்டால் பிரம்மா வருவார். இந்த ஆத்ம வித்யாவில் நமக்கு சரிப்படாது. இதை குடிச்சிட்டு அப்புறம் எது வேணால் குடிங்க. அப்போ நாங்களே இப்போ அடுத்து நாங்கள்லாம் வெளியே பிச்சை எடுக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. எது வேணாலும் உங்கள் பாக்ஸ்லேருந்து வாங்கிக்கோங்க, ஆனால் அது பிச்சைன்னு நினச்சிக்கோங்க. இறைவன் எனக்கு போட்ட பிச்சை, எங்கள் அம்மா அப்பா போட்ட பிச்சை. இந்த உடம்புல எனக்கு சுகமாக இருக்குதுன்னா எங்கள் அம்மா அப்பா கொடுத்த பிச்சை. இந்த உணவு ஏதாவது எனக்கு கிடைக்குதுன்னா எனக்கு பூர்வ ஜென்மம் செய்து நான் போட்ட அதுலேருந்து கிடைக்கிற பிச்சை. இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னார், மசால் வடைக்கு 5 கண்ட்ரிலேருந்து வருதான். எங்கேப்பா காதில் விழுந்தது எனக்கு. என்னம்மா? நீங்கள் போட்டு காமிச்சிங்களா? ஒரு மசால் வடைக்கு எத்தனை ஊர்லேருந்து வருதுமா? மத்திய பிரதேசலேருந்து பருப்பு, மகாராஷ்டிரலேருந்து வெங்காயம், கேரளாவிலேருந்து எண்ணெய். அடுப்பு மட்டும் தான் நம்மது. ஆமாம், அது கூட கேஸ் எங்கேருந்தோ வருது, நேச்சுரல் கேஸ். இப்படி மெதுவடைக்கும் பருப்பு வடைக்குமே நம்ம 5 ஊருக்கு பிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ கர்நாடகா பிச்சையில் தான் நமக்கு வருது, கேரளா பிச்சை அப்படின்னு. இப்போ இந்த உணர்வு இருக்கட்டும். இந்த உடையை போடும்போது கூட யாரோ ஒரு நெசவாளி தன் கைகளால் பஞ்சை எடுத்து பருத்தியை பறித்து சுத்தம் பண்ணி அப்புறம் மிஷின் செய்யட்டும். ஏன்னா ஒரு சில சமயம் அந்த மாலையை எடுத்து யாராவது போடும்போது எனக்கு என்ன தோணும் தெரியுங்களா? மிஷின் எல்லாத்தையும் செய்திருது, இந்த மாலை கட்டுறது மட்டும் மனுஷன் தானே செய்கிறான். பூ தொடுக்கிறது, தலையில் வச்சுக்கிற பூவை பார்க்கும்போது அது ஒவ்வொரு பூவையும் கையில் தான் எடுக்க முடியுது, மிஷின் இல்லைங்க. கனகாம்பரமாக இருந்தாலும் மல்லிப்பூ இருந்தாலும் ஏதோ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு குழந்தையோ அது ஒவ்வொரு பூவாக எடுத்து சேகரித்து அத்தனையும் கொண்டு வந்து ஒவ்வொரு பூவாக நார் வச்சு கட்டும்போது அது ஒரு பிச்சை தாங்க. யாரோ நமக்கு பிச்சை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பைக்ஷியம் ஆசிரியத்னா அதை கடைபிடினா பிச்சை எடுத்தே சாப்பிடணுன்ற கட்டாயம் கிடையாது. நீ சாப்பிடுறதெல்லாம் பிச்சைன்னு எடுத்துக்க. எங்கே போனாலும் பிச்சை எடுத்து சாப்பிடு, பிச்சைன்னு நினைத்து சாப்பிடு. தேக ரக்ஷேன்னு. அதோட எப்படி சாப்பிடணும்?
இந்த தேகத்தை காப்பாற்றுவதற்கு அளவா சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. வசேத் ஏகாந்திகோ பூத்வா ச ஏக துவைத வர்ஜிதே. சரி, எங்க இருக்கலாம் சொல்லுங்க. படுக்கிறதுக்காவது அதாவது சொல்ல போறீங்க, அதுக்கும் மாற்றி சொல்ல போறீங்களா? அதுவும் சொல்றேன். ஏகாந்தே துவைஜ வர்ஜிதே, இருமையற்ற நிலையிலே, விருப்பற்ற நிலையிலே ஒரு பாயை விரித்து விடு. விருப்பில்லாத ஒரு பாயில நீ ஓய்வெடு அப்படின்னு. வசே ஏகாந்திகோ, உன்னிலேக தனிமையாக ஏகாந்தத்தில். ஏகாந்தம்னா ஏக அந்தம், ஒரே முடிவு. ஏகாந்தம்னா என்ன? தனிமைன்றதை விட ஒரு முடிவு. எங்கே முடியுது? இப்போ நான் எங்கெல்லாம் முடிகிறேன்னா, இங்கே ஒருத்தர் என்னுடைய எண்டு இருக்குது, இன்னொரு எங்கே இருக்குதுன்னா நகத்தில் இருக்குதுங்கிறாரு, இன்னொரு எண்டு இங்கே இருக்குங்கிறாரு. எத்தனை எண்டு இருக்குது எனக்கு? அப்போது வெளி எல்லைன்னு எனக்கு நிறைய இருக்குது. எனக்கு வெளி எல்லை எத்தனை இருக்குது? நீங்களே பாருங்கள் உங்களுக்கு வெளி எல்லைன்னு. ஒவ்வொரு செல்லுமே ஒரு வேலை தான். ஒவ்வொரு நகைக்காலும் ஒவ்வொரு ரோமக்கால்களும் உங்களுக்கு வெளி எல்லையாக இருக்குது. உள் எல்லை எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். அது நிறைய இருக்குதா? உள் எல்லைன்னு சொல்லக்கூடிய என்னுடைய எல்லை உடம்புல ஏகமாக பரவி இருக்குது. ஆனால் உள் எல்லை நானுன்னு சொல்கிறேனே, அந்த நானுக்கு வெளி எல்லையை அநேகம்னு சொல்கிறீங்க. உள் எல்லை எத்தனை இருக்குது? ஏகாந்திகம். ஏகாந்தம்னு என்ன? உன் உள் எல்லையிலே இரு. உன்னுடைய துவக்க நான் எங்கே துவங்குதுன்னு பார். நான் எங்கே முடியுதுன்னு தெரியுது எனக்கு. நான் இங்கே முடிச்சிட்டேன் சார், நீங்கள் உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். தாராளமாக இங்கே உட்காந்துங்க சார் அப்படின்ற. இங்கே நான் இருக்கிறேன், என் மடியில் உட்காந்துடாதீங்க. இப்போ என்னுடைய எல்லை எனக்கு தெரியுது, வெளி எல்லை. என்னுடைய உள் எல்லை எதுன்னு? ஏகாந்திகம். வசே ஏகாந்திகம், அங்கே வசித்து கொண்டிரு. அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? துவைத வர்ஜிதம், இருமையற்ற ஒருமையாகிய ஐக்கியத்தில். அங்கே இறைவனுக்கு கூட இடம் இல்லை. இறைவனும் என்னில் கலந்து விட்ட ஒரு அந்த கைவல்யம்னு சொல்லக்கூடியதை. இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் பார்ப்பதற்கு எளிமையான ஒரு சமஸ்கிருத சொல்லாதான் இருக்குது. தியானத்துக்கு நேரம் கருதி தான் நம்ம அதை சுருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இந்த உபனிஷத்தை நீங்கள் விரித்து யோசனை பண்ணி பாருங்கள். ஏகாந்திகத்துக்கு வேற ஒரு வியாக்கியானமும் தரலாம். தனிமையில் ஒரு இடத்துல இருங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி சிந்திக்கிறோன்னா, நம்ம ஹையர் லெவல் கிளாஸில் இருக்கிறோம். வெளிப்படையான அர்த்தத்தெல்லாம் தாண்டி எப்பொழுதும் தன்னையே நாம் உற்று நோக்குகின்ற நிலையில் இருக்கிறோம். அதனால் இப்படி சொல்கிறோம். இருமையற்ற மனதிலே விருப்பெருப்புகள் என்ற வெளிமுகங்கள் இல்லாமல் ஏகாந்தம் என்று சொல்லக்கூடிய எங்கே நான் பிறக்கிறதோ அந்த இடத்திலேயே வசித்து கொண்டிரு அப்படின்னு இது வரைக்கும் இந்த 12வது ஸ்லோகத்தை நம்ம மந்திரத்தை பார்த்துட்ருக்குறோம். அது முடிய போது இத்யேவ ஆசரேத் தீமான் ச ஏவ முக்திம் ஆப்னியாத். எவன் ஒருவன் இவ்வாறு குடித்து உண்டு படுத்து வசித்து கொண்டு இருக்கிறானோ, பார்த்து கொண்டு, தர்சனம் அபேத தர்சனத்தை ஆரம்பிக்குது. அபேத தர்சனம், ஸ்நானம் மனோமயம், மனோமல தியாகம், சௌசம் இந்திரிய நிகிரகம், தியானம் நிர்விசேஷ மனக, வசனா துணி, வஸ்திரம் எது? தேகாந்திகோ ஏகாந்திகோ, இருக்கின்ற இடம் துவைத வர்ஜிதம். இப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற எவன் ஒருவன் ஈத்தியாவ இந்த மாதிரி எவன் ஒருவன் ஆசிரிய ஒழுகை கொண்டிருக்கிறான், இது பேர் நிஷ்டைன்னு பேர். நிஷ்டா, இது பேர் நிதித்தியாசனம். நிஷ்டா, ஞான நிஷ்டா. அஞ்ஞான நிஷ்டா எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறாக பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஞான நிஷ்டாவில் மனம் எப்படி இருக்கிறது அப்படின்லாம் பார்த்து ஆசிரியே இவ்வாறு வாழ்ந்து கொண்டிரு. யார் எவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ சக தீமான், அவனுக்கு தீமான் என்று பெயர். புத்தி உடையவன் தீமான், புத்தி உடையவன் தீமான், புத்திமான். அவன்தான் சயேவ முக்தி மாப்னோச்சு, இவனுக்கு தான் முக்தி இருக்கிறது, முக்தி அடைந்தவனாக இருக்கிறான். ஊர்வாருகும் இவ.
சுரைக்காய் மாதிரி அவன் அசையாமல் இருக்கிறான். நாயை கட்டி போட்டிருக்கிறோம், அவுத்து விட்ட உடனே காணா போயிடுச்சு. எந்த தெருவு போச்சுன்னே தெரியல. நம்ம பையன் அப்படிதான், போய் விளையாடிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸ்கூல் விட்டாச்சு, பெல் அடித்த உடனே அடுத்த நிமிஷம் பறக்கிறாங்க. விடுதலைன்னா ஓடுறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் விடுதலை எப்படி இருக்குது? இந்த மிருத்யுஞ்ச மந்திரம் சொல்லுது, கூட்டஸ்தனாக இரு, அசங்கமாக இரு அப்படின்னு. அசங்கம் கூட்டஸ்தன். சுரைக்காய் மாதிரி ஓடாத. சிறைச்சாலையில் இருக்கிறவனை 40 வருஷம் அங்கேயே இருந்துட்டான். ப்ரமோஷன் வேறு கொடுத்துட்டாங்க. 40 வருஷம் பழைய ஆள். அவன் எத்தனை பேர் பார்த்துருப்பான், எத்தனை வார்டனை பார்த்துருப்பார். அவன் பழுத்து கிழமாயிட்டான். அவன் நடக்காத, அந்த சிறையில் நடக்காத இடங்களே கிடையாது. அவனுக்கு ஒரு நாள், உனக்கு விடுதலைப்பா, வியாழக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து நீ வீட்டுக்கு போகலாம். அப்படிங்களா சார்? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் வியாழக்கிழமை காலையில் 9 ஆச்சு. அவனுக்கு இப்போ பொருளெல்லாம் கொடுத்து, அவனுடைய 40 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பொருளெல்லாம் இருக்குமில்ல, அந்த ட்ரௌசர்லாம் கொடுக்குறாங்க. அது எங்கே ஃபிட் ஆகும்? பெல்ட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் உன்னுடைய உடமை பத்திரமா வைத்து காத்துருதா, எடுத்துகிட்டு பார்ப்பானே. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் எங்கே போவேன் சார்? ஓடவே மாட்டேங்கிறான். போடா வெளியேன்னு. இதோ போகிறேன் சார், இதோ போகிறேன் சார்ன்றான். அவன் போக மாட்டேங்கிறான். அவன் சுதந்திரங்கிறது மனசில் இருக்குது. மனதில் அவன் சுதந்திரம், பா நான் சுதந்திரம் அப்படின்னு. இப்போ அதே ஜெயிலில் அவன் இருந்தாலும் ஒன்று, வெளியே போனாலும் ஒன்று. இதுதான் ஊர்வாருகம் இவ பந்தனாத். சுரைக்காயை போல் விடுபட்டு இரு. இதுக்காக ஓடக்கூடாது. ஓடினாலும் தப்பு இல்லை. அது தலை தெறிக்க ஓடுறது இல்லை. அவங்க உள்ளே வச்சுக்க மாட்டேங்கிறதுனால வெளியே வரும், அவ்வளவுதான். ஈத்தியேவ ஆசரே தீமான் சயவ முத்து மாப்போச்சு இப்படின்னு 12 ஸ்லோகங்கள், மந்திரங்கள். ஸ்ரீ பரமதாம்னே ஸ்வஸ்தி சிரா ஆயுஷ் ஓம் நம இதி பிரிஞ்சி நாராயண சங்கராத்மகம் நிருசிம்ஹம் தேவேஷ தவ பிரசாததாத். இந்த மந்திரம் இன்னும் இருக்குது. அசிந்தியம், அவ்யக்தம், அனந்தம், அவ்யயம், வேதாத்மகம், பிரம்ம நிஜம் விஜானாதே. இங்கே ஒரு பெரிய விஷயம் நம்ம டிஸ்கஷனுக்கு இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, சிரஞ்சீவியான சிராயுஷ் அப்படின்னா சிரஞ்சீவி, ஆயுஷ்னா ஆயுள், சிரம்னா நீண்ட காலம், அசிரம்னா இம்மீடியட்லி. பகவான் சிலத்தில் அசிரத் அசிரேத் அப்படின்பார். இம்மீடியட்லி அவன் வந்து லிபரேட் ஆகிடுறாங்க. சிரம்னா நீண்ட காலம், அதனால் சிரஞ்சீவி, ஜீவினா வாழ்வது. சிராயுஷ் சிரஞ்சீவியாகிய ஸ்ரீ பரமதாம்னே. தாமம்னா வீடு, பரம்தாமம்னா பரம வீடு, பரமபதம். அதனால் எல்லாரும் பரந்தாமனை போய் அடைகிறார்கள். பரந்தாமா அப்படின்னா எல்லாருக்கும் கடைசி வீடு அவன்தான். அதுக்கு மேலே ரிட்டர்னாக கிடையாது. வீடுக்கு போயிட்டான்னா அப்புறம் ரிட்டர்ன் கிடையாது. மற்றவங்க எல்லா வீட்டுக்கு போனாலும் திரும்பி வெளியே வருவாங்க, போவாங்க, வீடு மாறுவாங்க. ஆனால் பரந்தாமம்னு சொல்லக்கூடிய நிலையான தன்னுடைய ஸ்வஸ்தின்னு சொல்லக்கூடிய தனக்குள்ளே உள் எல்லையிலே எவன் ஒன்று சென்று விட்டானோ அது அவனுடைய சொந்த வீடு, அதுதான் அவன் வீடு, அவன்தான் அவனுடைய இருப்பிடம், அவன் அங்கே இருக்கிறான். அது பேர் பரம்தாமம். அந்த ஸ்ரீ பரம்தாமன் இப்போ நாராயணமூர்த்தின்னு எடுத்துக்கலாம். அவனுக்கு சிரஞ்சீவின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அவனே ஓம் நம இதி என்று அறிவோம் என்று சொல்லி வணங்குவோம் அப்படின்னு இந்த இடத்துல பக்திக்கு போயிடுது. பிரிஞ்சி என்றால் பிரம்மா, 4 தலை. இப்போ பிரம்மாவுக்கு விரிஞ்சின்னு பேர். நாராயணன் உங்களுக்கு தெரியும். சங்கராத்மகம், இந்த 3ஆகவும் மேலும் நரசிம்மமாகவும்
தேவேஸ்வரனாகவும் இருக்கின்ற அவருடைய பிரசாதத்தால். அப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர்? அச்சிந்தியம், கற்பனைக்கு எற்றாதவர். இப்போ பரோட்சமாக பார்க்கக்கூடாது, அபரோட்சமாக பாருங்கள். இப்போ நான் என்ற உணர்வு எங்கிருந்து தொடங்குகிறதோ அதனுடைய முதல் எல்லையில் தான் நம்ம வந்து நான் நின்றுட்டோம். உண்மையிலே உள் எல்லைக்கு நம்ம போகலை. வெளி எல்லையில் இருந்தோம்னா அன்னமய கோஷத்தில் நான் நிற்குது. பிராணமய கோஷத்தில் போனால் அதுக்கு உள் எல்லை. அப்புறம் எல்லைகளை கடந்து கடந்து உள்ளே செல்கிறோம். கடந்து உள்ளே போனால் கடவுள். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், புத்தியும் தாண்டி அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அஜ்ஞானத்தையும் தாண்டி, அஜ்ஞானம் தான் ஆனந்தமய கோஷம். அந்த அஞ்ஞானத்தையும் தாண்டி ஞான மாத்திரமாக சின்மயமாக இருக்கின்ற எல்லை போகிறோம் இல்லையா, அதுதான் விரிஞ்சி என்றும் நாராயணன் என்றும் நரசிம்மன் என்றும் பரமாத்மா என்றும் அச்சிந்தியம் என்றும் அவ்யக்தம் என்றும் அனந்தம் என்றும் அவ்யயம் என்றும் பிரம்ம நிஜம் விதா, அதைத்தான் நான் என்று நான் தெரிந்து கொண்டேன் என்று அவருடைய அருளால் பிரசாதாத் நான் இதை தெரிந்து கொண்டேன் என்று தேவர்களையும் சொல்லி ஆத்மானுடைய அனுக்கிரகத்தினால் நான் என்னை இவ்வாறு அறிந்து கொண்டேன்னு இந்த மந்திரம் சொல்லுது. இதில் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இப்போ அச்சிந்தியம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். தத் விஷ்ணோஹோ பரமபதம் சதா பஷ்யந்தி சூரயः திவீவ சக்ஷுராததம். சக்ஷுராதனா கண்ணை விரித்து பார்ப்பது. விரித்து பார்க்கறது ஆதித்யன்னு பேர். ஆததம்னா பற்றுதுன்னு கூட இருக்கும், ஒன்றை விற்று. இப்போ ஆதாத்து ஆததி அப்படிங்கிறதெல்லாம் ஆத்மாவுக்கு உள்ள சில விளக்கங்கள். அது முதல்ல சொல்லியிருக்கிறேன், 4 வகையான அர்த்தங்கள். ஆததி, இப்போ ஆததினா விரிந்து, கண்ணை விரிந்து இந்த சூரயக சுரர்கள் சொல்லக்கூடிய தேவலோகத்தில் இருக்கின்றவர்களெல்லாம் இந்த பரமாத்மன்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவில் தான் கண் திறந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷ்ணு யாரை? உங்களுடைய மையம், உள்மையத்தை சொல்கிறோம். உள்மையன்னு எப்படி சொல்ல முடியுங்க? அது 2 வார்த்தையும் வந்து அனுவாதம் ஆயிடுச்சு. என்னுடைய உள் எல்லை, எல்லைங்கிறதுனால அது பரமம், என்னுடைய வீடுங்கிறதுனால அது பதம். பரமபதமாகிய என் உள் எல்லையிலே நான் இருப்பதை உற்று பார்த்து கொண்டிருக்கிறாளாம் சூரையக, சுரர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள். திவீவ, தேவலோகத்தில் இருக்கின்ற சுரர்கள். அவங்க கண் சிமிட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, தேவர்கள் வந்து கண் சிமிட்ட மாட்டார்கள். அதனால் அவங்களுக்கு வந்து சக்ஷுராததம், கண்கள் திறந்தே இருக்கும். தேவர்கள் ஏன் கண் சிமிட்ட மாட்டேங்கிறாங்க? நம்ம பேசும்போதே கண் சிமிட்டிகிட்டே தான் இருக்கிறோம். இப்போ கார்ட்டூன் வரையும்போது கூட நம்ம கார்ட்டூன் சினிமாவில் உதடு அசைகிறது மட்டும் இல்லை, கண் சிமிட்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் பார்க்கணும், கண் சிமிட்டாமல் கார்ட்டூன் போட்டாங்கன்னா ரொம்ப செயற்கையாக இருக்கும். இப்போ கார்ட்டூனிஸ்ட்டு இந்த சினிமா எடுக்கும் பொழுது கண் சிமிட்டு தான் முதல் வேலை பார்ப்பாங்க. அது வந்து ப்ரோக்ராமே அதுக்கு ஒன்று வச்சுடுவாங்க. இந்த நேரத்துக்கு பேசியிருக்கேன். அதுதான் ஜீவனுடைய அடையாளம். ஆனால் சுரர்கள் அப்படி பண்ணுறது இல்லையா? அப்படி ஏன் பண்ண மாட்டாங்கண்ணே? அவங்க கண் சிமிட்ட மாட்டாங்கன்னா, ஒன்று அவங்க கண் ஒரு சிமிட்டி இன்னொரு சிமிட்ட வரதுக்கு இடைக்காலம் வந்து 2 வருஷம் இருந்தால் அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவங்களுக்கு காலம் மெல்ல போயிடுது. பூமியில் இருக்கிற காலத்தை விட சொர்க்கலோகத்தில் காலம் டைலேட்டடுங்கிறாங்க, டைம் டைலேஷனுங்கிறாங்க. அதனால் அவங்க மலர் கூட வாழ்வதில்லை. அதை வச்சு தானே அந்த தமயந்தியோ நலனெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவர்களோடு போட்டிட்டு வரும்போது இவனுடைய மலர் வாடிடுச்சு, இவன் கண் சிமிட்டுறான்னு கண்டுபிடிச்சி தான் இவன் வந்து நம்முடைய கணவன். மீதியெல்லாம் தேவர்களெல்லாம் வேஷம் போட்டு அவனை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இவன் கண் சிமிட்ட மாட்டாங்களா, மாலை வாடவில்லை, இவனுடைய மாலை வாடி இருக்கிறது, இவன் கண் சிமிட்டுகிறான், எனவே இவன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படி அந்த தேவர்களெல்லாம் இதில் தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தத் விஷ்ணோஹோ பரமபதம் சதா பஷ்யந்தி, எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தத்து விப்ராசோ விபன்யாவோ ஜாக்ருவாம்சக சமிந்ததே. சமிந்ததே அப்படின்றால் இந்தம் அப்படின்னா நெருப்பு. அது ஜுவலை விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள கர்மங்கிற கட்டை எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. புது புது கர்மங்களாக கட்டைகளை போட்டு அது அணையா நெருப்பாக இருந்துகிட்டே இருக்குது.
இப்போது எல்லா விறகும் தீர்ந்து போச்சு அந்த ஹோமகுண்டத்தில். இப்போ அங்கே ஒன்றுமே இல்லை, மினுக்கு மினுக்குன்னு ஏதோ ஒரு கடைசி நெருப்பு இருக்குது, அதுவும் போயிடுச்சுன்னா அது சமிந்ததே. யாரிடத்துல இந்த மனத்தில் இருக்க ஜுரம், மனக்காய்ச்சல், அது இது என்று அங்கு இங்கு என்று அலைந்து திரிந்த பெண்ணும் அழகா உனை காணும் காதலினால் என்று எங்கெல்லாம் தேடுவதோ அப்படின்னு தேடினான் பாருங்க ஆத்மாவை. 10ஆம் அவன் தேடினான்ல, தன்னையே தேடிட்டு இருந்தான். அவன் மனசில் எவ்வளோ நெருப்பு இருந்திருக்கும். ஒரே சொல்லல சொல்லிட்டாரே, நீ தானே அது, தத்துவமசி தத் தசமம் தோமசி. அந்த 10ஆம் அவன் நீதான் என்று சொன்ன உடனே அப்படியே விறகெல்லாம் அரிஞ்சு போயிடுச்சு. அப்படி சமிந்ததே, உங்கள் நேரம்லாம் அரிஞ்சிச்சா? மிச்சம் மீதி ஏதாவது விறகு இருக்கா? விறகு வாங்கி போட போகிறீங்களா? ஜாக்ருவாம்சக தத் விப்ரசோ. இந்த விப்ரன்னு சொல்லக்கூடிய பிராமணன், யார் பிராமணன்? இதை அறிந்தவன் தான், நீங்கள் தான். நீங்கள்லாம் விப்ரர்கள்லாம் சமித்துகளெல்லாம் எரிந்து நாசமாகி எரிவதற்கு மனதிலே தீ இல்லாமல் இருக்கின்ற ஒரு சாந்த ஸ்வரூபத்தில் இருங்கள் என்று நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுது. விஷ்ணு யத் பரமம் பதம் இது வேதானுசாசனம் இத் உபனிஷத்து. இவ்வாறாக இந்த பரமபதமாகிய விஷ்ணு பதமாகிய மோட்சத்தை இந்த வேத அனுசாசனம், இன்னும் நிறைய வேதங்கள்லாம் சொன்னதையே தான் நானும் சொல்லுகிறேன் என்று இந்த உபனிஷத் சொல்வதனால அனுசாசனம்னு சொல்லுது. பதஞ்சலி யோகசூத்திரத்தில் அனுசாசனம் தான் ஆரம்பிக்கிறார். இந்த நானும் சொல்வது திருப்பி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், புதுசு ஒன்றும் கிடையாது அப்படின்னு. இது வேத அனுசாசனம், இது உபனிஷத்து. இவ்வாறு உபனிஷத் நிறைவு பெறுகிறது. எப்படி நிறைவு பெற்றது? வெந்து தணிந்தது காடு அப்படின்னு பாரதியார் சொல்கிறார். வெந்து தணிந்தது காடு. நம்மக்கிட்ட இருக்க அத்தனை காமங்களும் குரோதங்களும், நெருப்பு ஊட்டி நெய் வார்த்து வார்த்து போட்ட இந்த ஆசைகளும் காமமும் குரோதமும் இன்று வெந்து தணிந்து ஆனந்தத்தில் இருக்கிற சுரர்கள் எப்படி பார்க்குறாங்களோ, கண் சிமிட்டாமல் ஆத்மாவை நான் தரிசனம் செய்து கொண்டே இருக்கிறேன். அது எனக்குள்ளே எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டு பரந்தாமமாக விஷ்ணுவாக இருந்து கொண்டிருக்குதுன்னு அற்புதமாக இந்த உபனிஷத், ஸ்கந்தோபனிஷத் இல்லையா, ஸ்கந்தோபனிஷத், கந்தனுக்கு உபதேசம் சொன்னதாக வந்த உபனிஷத் நிறைவு பெறுது.